வணக்கம்ங்க. நம்ம இயற்கை வேளாண்மையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2.5 மாசத்துல வந்து அதாவது ஆட்டோட புழக்கைய வந்து நம்ம ஒரு 6 மாசம் மூடி வச்சிருந்தங்காட்டி, அத வந்து அப்படியே பவுடர் ஆயிடுச்சு. அதுவும், அதுக்கப்புறம் மலைகள்ல மேயிற நாட்டு மாடோட சாணியும் ஒரு 2 மாசம் வந்து மூடி வச்சு, அதெல்லாம் பூரா பவுடர் ஆயிடுச்சுங்க 2, 3 மாசத்துல. 2யும் மிக்ஸ் பண்ணி 2 1/2 மாசத்துல குடுத்ததுங்க. அதாவது இது செவ்வாழைங்க. செவ்வாழை அது 2 1/2 மாசத்துல குடுத்துருக்குது. 4 மாசத்துல புண்ணாக்கு, அதாவது எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்குங்க, வேப்பங்கொட்டை பவுட்ரு. அதாவது வேப்பங்கொட்டைய அரைச்ச பவுட்ருங்க. வேப்பங்கொட்டை புண்ணாக்கு கிடையாது, வேப்பங்கொட்டைய அரைச்ச புண்ணாக்கு. அதாவது வேப்பங்கொட்டை பவுட்ருங்க. இதை 3யும் மிக்ஸ் பண்ணி ஒரு வாழைக்கு 500 500ன்னு, அதாவது 1/2 கிலோ, அதாவது 1/2 கிலோ பவுட்ரு 500 கிராம் அப்படி வந்து எல்லா வாழைக்கும் கொடுத்தோம். இப்போ இது கரெக்டாக 5வது மாதங்க. செவ்வாழையோட ஊக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள், தண்டு வந்து இந்த சைஸில் இருக்குதுங்க. பார்த்துக்குங்க, ஒன்று மாறி மாறி வரும். ஒன்று பெருசும் வரும், ஒன்று கொஞ்சம் சின்னதாக வரும். இது மாதம் வந்து பார்த்திங்கன்னா 5வது மாதம். ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 அடி 7 அடி ஹைட்டு வந்து 5வது மாதத்துலேயே வந்திருக்குதுங்க. அதாவது நம்ம வந்து இயற்கை வேளாண்மை மட்டும்தான். அதாவது நம்ம கொடுக்குற பொருள் வந்து மக்கள் வந்து சாப்பிட்றது வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான் ஒரு பழமொழிங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ப நாம் வந்து இயற்கையை தான் விரும்புகிறோம், அந்த இயற்கையை தான் கொடுக்குறோம். இதுதான் உண்மை. நீங்கள் மண்ணை பரிசோதனை பண்ணாலும் அதுதான் உண்மை. பார்த்துக்குங்க என்ன சைஸில் வந்திருக்குன்னு. அதாவது 5வது மாத கன்றுங்க இது. ஒரு கன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரு 500 வாழையில் ஒரு 200 வாழை கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு 300 வாழை கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. இதில் வந்து நோய்ங்கிறது இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500 கன்றில் ஒரே ஒரு கன்று தான் ஒரு நோய் தாக்கத்துக்கு வந்துச்சு. அது ஆரம்பத்தில் ஒரு 3வது மாதம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த கன்று மட்டும் வெட்டி வீசிட்டோம். மறுபடியும் வந்து எதுவுமே பெருசாக நோய் தாக்குதலுக்கு 99% நோய் தாக்குதலுக்கு எதுவும் இல்லைங்க. சருகும் கூட காயறதில்ல. பார்த்துக்குங்க என்ன பொசிஷன் இருக்குன்னு. இது வரைக்கும் நான் வந்து இது வந்து அட்டப்பாடியில் இருக்குது. இது வரைக்கும் இதுக்கு நான் வந்து தண்ணி விட்டதே கிடையாதுங்க. அதாவது மழையிலேயே, அதாவது தண்ணி விட்டதே கிடையாதுன்னா மழையை நம்பியே 5 மாதத்துக்கு வந்துருச்சுங்க. இனி விடணும் அப்படின்னா இன்னொரு 1 மாதம் கழித்து ஒரு 10 20 நாள், இப்போ இடையிலையும் கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட கொஞ்சம் அப்படியே மழை பெஞ்சிருக்கு. அப்படியே ஒரு வாரம் மழை பெஞ்சால் கூட நம்மளுக்கு இன்னொரு டிசம்பருக்கு மேலே மழை விட வேண்டியது வரும், தண்ணி விட வேண்டியது வருங்க. மழை போயிடும், தண்ணி விட வேண்டியது வருங்க. பாருங்கள், எல்லா வாழையும் நல்லாவே சிறப்பாக வந்திருக்குதுங்க. இயற்கை வேளாண்மை மட்டும்தான் நம் மக்களை வந்து நோய் நொடியற்ற வாழ்விலிருந்து சிறக்க வைக்கும். ஆனால் மக்கள் வந்து இயற்கை வேளாண்மையில் விளைந்த பழங்களை, காய்கறிகளை வாங்க தயாராக இருக்கணும். 10 ரூபா எச்சு தான் வரும். ஏன்னா அதுக்கு வந்து கடினமான உழைப்பும் வேலைகளும் இருக்குது. நீங்கள் புண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போட்டால், ஒரே ஒரு தடவை போட்டாங்க 15,000 ரூபா புண்ணாக்குக்கு மட்டும் வருங்க. அது போக கூலியோடு சேர்த்துனீங்கன்னா ஒரு 18,000 ரூபா 19,000 ரூபா செலவு மட்டும் வரும் ஒரு டைமுக்குங்க, எந்த வாழையாக இருந்தாலும். அப்போ 19,000 ரூபா ஒரு டைம் வருதுன்னா, குறைந்தபட்சம் ஒரு 4 டைம்னாலும் நாம் இந்த புண்ணாக்கை கொடுக்க வேண்டியது வரும். அப்போ 20,000ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 4 டைமுக்கு 80,000 ரூபாய் ஆச்சுங்க. அது போக நாட்டு மாட்டு சாணியும் ஆட்டாம்புழக்கையும் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு 12,000 ரூபா, கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா எருவுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது வருதுங்க. எருவுக்கு மட்டும் 1,00,000 ரூபா செலவு பண்ண வேண்டியது வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கண்ணை எடுத்துகிட்டு வர்றது, இதை தோண்டி போடுறது, இது எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 1,50,000 ரூபா 500 வாழைக்கு ஆவரேஜாக 500 வாழைக்கு 1,30,000 ரூபா 35,000 ரூபா செலவு வருங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இது தார் வந்து இப்போ வெயிட்டாக விடலாம், எவ்வளோ வெயிட் வரும்னு தெரியாதுங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க. இது வரைக்கும் மிளகு இருந்தது, இப்போ மிளகு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பக்கத்துலேயே வந்து பாருங்கள், மிளகு நாற்று பக்கத்துலேயே இருக்குது. இது ரப்பர் மரம். இந்த ரப்பர் மரத்தில் மிளகு நாற்று வச்சு விட்ருக்குறேங்க. இதுக்கு இடையிலையும் காஃபி நாற்று வச்சுருக்கோம். இடையில 1 2 பாக்கு நாற்றும் ஒரு 10 50 நாற்று போட்டிருக்கோம். சரிங்களா? நன்றிங்க, வணக்கம்.